உங்களுக்கு வணக்கம். நாம் இன்று 889 CE-இல் அழகிற பூமியில் நிகழ்த்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான கலந்துரையாடலை பற்றி பார்ப்போம். லார்ட் காக் உபகல் ஒரு அற்புதமான அரண்மனையில் அமர்ந்திருந்து அவர் படைத்திருந்த சீசன் நிட்ச நகரத்தின் துடிப்பாக்கம் மற்றும் சுறுசுறுப்பை கண்காணித்தார். அந்த நகரம் தனது தங்க காலத்தை காக் உபகல் வாழ்நாளுக்கு அப்பாலும் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் எதிர்கால நெருக்கடிகள் என்ன வரப்போகின்றன என அவர் கனவு கூட காணவில்லை. நூற்றாண்டுகளுக்கு முன்பு போர் மற்றும் வேளாண்மையில் தோல்வியால் மாய மக்கள் மத்திய அமெரிக்காவின் பல குடியிருப்புகளை விட்டு காலி செய்தனர். இந்த அதிரடி மாற்றம் அவர்களின் நாகரிகத்தின் மையத்தை வெப்பமான உலர்ந்த யூகதானுக்கு மாற்றியது. 800களின் ஆரம்பத்தில் நகரங்கள் போல சிச்சன் இட்சா, இசாமல் மற்றும் உக்சுமல் பெரும் விரிவாக்கம் கண்டன. ஆனால் யுகாடன் என்பது தனித்துவமான சவால்களை கொண்டிருந்தது. மேல்பரப்பில் தண்ணீர் கிடைக்கவே கிடைக்காது, மேலும் அப்பகுதியின் லைம்ஸ்டோன் பெட்ராக் மழைநீரை விரைவில் உறிஞ்சிக் கொள்ளும். இதனால் யுகாடனின் பல நகரங்கள் மழைநீரை சிஸ்டன்ஸ் இல் சேகரிக்க வேண்டியிருந்தது. ஆனால் சிச்சன் இட்சாவை சுற்றியுள்ள நிலங்களில் சிங்கோல்ஸ் உள்ளன. அவை உடைந்து விழுந்த பெட்ராக் புத்துணர்வுடன் கூடிய தண்ணீரின் வழிகாட்டியாக இருக்கின்றன. யுகாடனில் 900களில் பஞ்சம் ஏற்பட்ட போது கிசின் இட்சா நகரம் தண்ணீர் வசதியால் மக்கள் திரண்டு வந்தனர். குறிப்பாக அது மாயா நாகரிகத்தில் மிக சக்தி வாய்ந்த நகரமாக உயர்ந்தது. சுமார் 50,000 மக்கள் அங்கு கூடினர். இது ஒரு கண்கவர் அளவுக்கு அந்நிய லோகம் போல இருந்தது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களிலிருந்தும் மக்கள் புரட்டி போட்டு வந்தனர். சென்னை நகரம் எல்லா வாழ்க்கையின் துறைகளிலும் பல்வேறு சர்வதேச கலாச்சாரத்தை பிரதிபலிக்க ஆரம்பித்தது. விந்தையில் அதன் பெரிய மக்கள் தொகையை ஒரு எதிர்பாராத சூழலில் பேணுவதை அடைய சவால்கள் மிகுந்தன. 10ஆம் நூற்றாண்டில் காக் உபகல் இறந்த பிறகு சீசன் இட்சாவின் அரசாங்கம் அரசர் மட்டுமே கவனிக்கும் முறையிலிருந்து மிகவும் திறனான முறையில் மாறியது. இந்த நகரத்தின் உயர்ந்த தரப்பினரின் ஆட்சி மன்றங்கள் அடங்கிய அமைப்பு கொள்கைக்கு மாறியது. பழமையான மாயா மன்னர்கள் ஆட்சியை பலப்படுத்துவதற்கு பயங்கரமான போர்களையும் செலவு பிடிக்காத பொற்கோவில்களையும் கட்டி அசத்தினர். ஆனால் புதிய ராஜாக்கள் அப்படி இல்லை. அவர்கள் பொருளாதார வளர்ச்சியையே முழு கவனத்தோடு நோக்கினர். நகரத்தின் இராணுவ வலிமையை வாய்ந்த தொலைதூர வர்த்தகத்தையும் அரசியல் மேலோங்கித்துவத்தையும் பலப்படுத்தினர். மர்சன்ட் வாரியர்ஸ்கள் கடலோர நகரங்களிலிருந்து பயணித்து விலையுயர்ந்த பொருட்களை கைப்பற்றினர். வாவ் சீசன் இட்ச நகரின் மக்கள் என்ன ஒரு அற்புதமான கலைஞர்கள்! அவர்கள் ஓப்சிடியன், கோல்ட், காப்பர், டர்காய்ஸ் மற்றும் ஜேட் போன்ற விலைமதிப்புள்ள பொருட்களை வைத்து மிக கூர்மையான டூல்ஸ் மற்றும் அருமையான ஆர்னமெண்ட்ஸ் செய்து வியப்பில் ஆழ்த்திவிட்டனர். அவர்கள் ஃபுட், டெக்ஸ்டைல்ஸ், ஃபெதர்ஸ், மினரல்ஸ் மற்றும் மெட்டல்ஸ் ஆகியவற்றை வர்த்தகம் செய்துள்ளனர். கூடுதலாக காகாவ் பீன்ஸ் ஐ கரன்சியாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் சீஃபுட் ஐ கடலோரத்திலிருந்து நகருக்குள் எடுத்து வரும் அளவுக்கு அவர்கள் உணவு கலாச்சாரத்தில் மிகப்பெரிய திறமையாளர்கள். சிச்சன் இட்சா நகரத்தின் உயிர்நாடி விவசாயம் தான். அதன் கட்டிடக்கலையும் மத வழிபாடுகளும் விவசாய சீசன்களை, வானிலை மாற்றங்களை, நிகழ்வுகளை பின்தொடர உதவியது. நகரம் பெருகியதும் புதிய கோவில்கள், பிரமிட்கள், பலிபீடங்கள், பந்துகளை விளையாடும் களங்கள், தூண்களின் வரிசைகள் என்பவற்றை ஆதரவளிக்க ஒரு பிரம்மாண்டமான தளத்தை கட்டி எழுப்பினர். பில்டர்ஸ் அவர்கள் ஒரு வட்ட கோவிலை மிகவும் கவனமாக சோல்ஸ்டசஸ், எக்வனாக்சஸ் மற்றும் வீனஸ் கிரகத்தின் நகர்வை குறிக்க அமைத்தனர். இந்த விசித்திரமான விடயமானது கௌகவுல்கன், தலைமுடி நரம்பு பாம்பு கடவுளுக்குரிய ஒரு உருவகத்தின் ஆவடா ஆகும். கௌகவுல்கன் இந்த சீசன் இட்ச நகரின் முக்கிய கடவுளாக மாறியதுடன் அவரது வழிபாடு நகரை ஒரு மத யாத்திரைகளின் மையமாக மாற்றியது. உலக புகழ்பெற்ற கட்டிடக்கலைஞர்கள் கௌகவுல்கன் என்கிற கடவுளுக்காக ஒரு பிரம்மாண்ட படிக்கட்டு பிரமிட்டை வடிவமைத்திருக்கின்றனர். இது மொத்தம் 30 மீட்டர் உயரமாக உள்ளது. மேலும் 4 படிக்கட்டுகள் மொத்தம் 365 படிகள் கொண்டது. ஒவ்வொரு படி ஒரு நாளை குறிக்கும். அத்துடன் இப்பிரமிட் சூரிய ஆண்டுடைய அற்புதம் மிகுந்த சில விசேஷங்களுக்கு சாட்சியாக உள்ளது. ஒவ்வொரு எக்வனாக்ஸ் இல் உள்ளபோது சூரிய அஸ்தமனம் பாம்பு போன்ற நிழல்களை உண்டாக்கி அவை பிரமிட்டின் பாலஸ்ட்ரேட்ஸ் பகுதிகளில் இறங்கி செல்வதை காட்டி கடவுளின் அசுராதிபத்தை அதிசயமாக பிரதிபலிக்கிறது. பல கட்டிடங்கள் ஃப்ளாவா மவுண்டன் என்ற புனித சொர்க்க பூமியின் காட்சியை கொண்டுள்ளன. இது கடவுள்கள் மற்றும் முன்னோர்கள் வசிக்கும் பரவச இடமாகும். அதிசயம் திகழும் சீசன் இட்ச இன் கிரேட் போல்காட் எனும் மகத்தான பந்தாட்ட தளத்தில் பல வெகு தூரத்து ஆட்சியாளர்கள் கௌகவுல்கனின் ஆசியுடனும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களின் இருப்பிலும் பதவியேற்பு செய்யப்பட்டனர். ஆனால் சீசன் இட்ச இன் பொன் காலம் நிரந்தரமாக நீடிக்கவில்லை. 1020 CE-இல் ஒரு கடுமையான பஞ்சம் பாதித்தது. அது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு நீடித்தது. இந்த பேராபத்தை முடிவுக்கு கொண்டு வர மக்கள் மழை தெய்வங்களுக்கு அர்ப்பணிப்புகளை நெருக்கமான குகைகளிலும் சின்கோல்ஸிலும் செய்தனர். அவை தான் தெய்வங்களின் நீர் உலக அரசாங்கத்தின் நுழைவாயில்களாக கருதப்பட்டன. சிச்சன் இட்சா நகரம் அதன் இயற்கை சார்ந்த சலுகைகளுக்கும் மக்களின் அறிவுக்கும் கை கொடுக்காமல் நீடித்த வறட்சியில் தாங்கி நிற்கவில்லை. 11ஆம் நூற்றாண்டில் மக்கள் தொகை படுவேகமாக குறைந்தது. பலர் கடலோரம் புதிய இடங்களுக்கு மாறினர். வறட்சி முடிவடையும் போது மாயாபன் எனும் புதிய நகரம் எழுந்து யுகத்தானின் முக்கிய நகரமாக உயர்ந்தது. சிச்சன் இட்சா என்ற இடம் கண்ணை கவரும் விதத்தில் எப்போதும் முழுவதுமாக கைவிடப்படவில்லை அல்லது மறக்கப்படவில்லை. ஸ்பானிஷ் வந்த சில நூற்றாண்டுகள் பிறகும் இது ஒரு சிறிய உள்ளூர் தலைநகரமாக மாயா மாகாணத்தின் கீழ் இருந்தது. சிச்சன் இட்சாவின் தொன்மையான பெயர் பாதுகாப்பாக கைக்கொண்டு வந்திருக்கிறது. அதன் பழங்கால கல் கட்டுமானங்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன என்பது மிகவும் ஆச்சரியம்.